தனுஷார் படமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கரையில் கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் தான். சார் நான் உங்களை பற்றி டைரக்டர் சொன்னேன் சார், உங்களை பார்த்த உடனே இவரை வர நல்ல நடிப்பார்னு சொன்னேன் சார். ரொம்ப சார் நீ நிமிந்து நிற்க வேண்டியதானே. உங்கள்கிட்ட விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார் கையில். விஜய் சேது அவுட் அண்ட் அவுட் என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு தான் வராது. ஜேகே உங்களுக்காக தான் நான் வரேன் ஸ்ட்ராங்காகவே என்கிட்ட சொன்னார். சிவாஜி கணேசன் கூட எதை கிருஷ்ணன் என்று சொன்னார். அப்படி இருக்கும் அந்த வாய்ஸ். அப்புறம் கமல்ஹாசன் லெஜெண்ட் ஒன்று இவ்வளோ பேர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்துறோம் சார். ஒரு கமல் சார் எடுத்த பயிற்சி ஒன்றே போதும் சார். ரைட், 2 விஷயம் தான். நான் பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பாக்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போடுங்க. டிவாரன் சார் அடையாளம் காட்டினார்னா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அருண் மாதேஷ் ஒரு வில்லனா என்னை ப்ரொமோட் பண்ணார். சாணிக்காயிரம் அந்த படமும் சரியா போகல, எதிர்பார்த்த வெற்றி தரல. தளர்ந்து போகல, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்னு. மிஸ்டேக் பண்ணங்கிறது உண்மைதான். மிஸ்டேக் பண்ணங்கிறது ப்ரொடியூசர் சொன்னதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டினமே. ஏன் நிற்கலை? நான் பண்ண தவறு அதுங்கன்னு நான் ஒத்துக்கிட்ட விஷயம். ப்ரொடியூசர் சொன்னார், ஓகே, அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தப்புன்னு உண்டு. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே அவங்க லாபத்தை தானே பார்ப்பாங்க. ஒரு படம் எடுத்தால் 10 ரூபா போட்டால் 5 ரூபா கிடைக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க எந்தெந்த வகையிலெல்லாம் செலவு குறைக்கணும். பெரிய சம்பளம் உள்ள டெக்னீஷியன் கொடுக்க மாட்டாங்க, பெரிய சம்பளம் உள்ள ஆர்டிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, பெரிய பேமெண்ட் உள்ள கொடுக்க வாங்குகிற எக்யூப்மெண்ட் வராது. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே தானே. நீ ஏன் ஒத்துக்கிட்ட? நீ நிமிந்து நிற்க வேண்டியதானே. உங்கள்கிட்ட விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார் கையில். அது விஜய் சேது அவுட் அண்ட் அவுட் என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு தான் வராரு. ஜேகே உங்களுக்காக தான் நான் வரேன். நான் வந்து அவர் ஸ்ட்ராங்காகவே என்கிட்ட சொன்னார். அப்போ அது எனக்கு நீ ஏன் அது மைண்டில் வச்சுட்டு நம்ம ப்ரொடியூசரை நம்ம வந்து இல்லை சார் நான் இப்படி இருந்தால் படம் பண்ணுவேன். அப்படி உதாரணம் நிறைய இருக்குது. நிமிந்து நின்று ஜெயித்தவங்க தான் அதிகம். ஆர்கே செல்வமணிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை ஏன் நான் அடாப்ட் பண்ணல நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். ஆர்கே செல்வமணி சொன்ன தத்துவம் என்ன தெரியுமா? சினிமாவில் எவன் பயப்படுறான் அவன் ஜெயிக்க மாட்டானார், சினிமாவில் பயந்தவன் ஜெயிக்க முடியாதுன்னார். செல்வமணி சொன்னது அது அவருடைய உண்மை தானே. நான் பயந்தேன் ஜெயிக்கலை. ஏன் பயந்தேன்? அது எனக்கு தெரியும்ல, பயந்தா ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் நான் அப்ளிகபிள் பண்ண முடியல, அப்ளை ஆக முடியல. அதுக்கு பேர் தான் கர்மா, அதுக்கு பேர் தான் ஃபேட் லைன். நம்ம ரொம்ப நிமிர்ந்து நின்னோம்னா இந்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா இன்னும் நமக்கு டைரக்ஷன் வாய்ப்பே வராது. 56 வயசில் நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம், வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதையும் நம்ம இழந்துடக்கூடாது. விடி விஜயன் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து, ஏன்னா அவரை கடைசி நிமிஷம் தூக்குனாங்க ப்ரொடியூசர். எல்லா டெக்னீஷியன் சார் அட்லீஸ்ட் விடி விஜயன் சூப்பராக கொடுங்க சார். அவங்க எனக்கு தே டூ வெரி வெல் விஷஸ் டு பி சார். அவங்க என்னுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவங்க, கொடுங்க சார். அது தரமான்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் அவங்களையும் தூக்குறாரு. அப்போ இவ்வளோ ஆளுமை இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் மினிட்டை தூக்கும்போது அப்போது விஜயன் சார்ட்ட சார் இப்படி சொல்கிறார் சார், கிருஷ்ணன் உங்களுக்கு லைஃபு, எனக்கு நான் 1000 படம் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு படம் முதல் படம், நான் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு நீங்கள் எதாவது போய் அந்த ரியாக்ஷனை கொட்டிடாதீங்க, ப்ரொடியூசர்கிட்ட பகிச்சுக்காதீங்க, ஸ்மூத்தாக இந்த படத்தை பண்ணுறதுக்கு வழியே பாருங்க. அந்த வார்த்தை என் மைண்டில் ஓடிச்சு. ஸோ அதனால நான் வந்து அதனாலையும் என்னுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அவர் விஜயன் சார் சொன்ன விஷயம், என்னுடைய ஏஜ், நான் 35 வயசில் டைரக்ட் பண்ணியிருப்பேன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 40க்குள்ளே நான் டைரக்ஷன் வாய்ப்பு எனக்கு வந்திருக்கும், நான் இன்னும் வந்திருப்பேன். ஓல்டேஜ் நியர் 56ங்கிறதே கிட்டத்தட்ட 60 வந்து ஓல்டேஜ் கணக்கு தான். அது நெருங்கிட்டோம். அப்படிங்கும்போது வாய்ப்பு தவறிச்சுன்னா நம்ம எனக்கு அந்த பயத்தில் குனிஞ்சேன். நான் பண்ண தப்பு குனிஞ்சது. அந்த படம் வந்து எனக்கு சரியாக போகலைங்கிறது பெரிய உண்மை தான். அதுக்காகலாம் நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தானே சார் செய்யும். அது எப்படி நம்ம இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு, அதாவது எனக்குள் ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நம்ம கிராஸ் பண்ணவங்க பூரா லெஜெண்ட்ஸு. நான் ஒர்க் பண்ண இடங்கள் பூரா ஏனோ தானோ. நான் சினிமாவில் யார்கிட்டையுமே போய் வேலை பார்க்கல. மேஜர் சுந்தரராஜன், காரைக்குடி நாராயணன், ரைட்டில் அவ்வளோ பேர், அவருக்கு தான் முதல்ல போனோம். மேஜர் அவங்களாம் திமிங்கிறோம். சிவாஜி கணேசன் கூட எதை கிருஷ்ணன் சொன்னா அப்படி இருக்கும் அந்த வாய்ஸு. அப்புறம் கமல்ஹாசன் சார் லெஜெண்டுகள் ஒன்று. கலைமணி பெரிய ரைட்டர். பாரதிராஜாவுடைய பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து அவங்களுடைய இந்த லான்ச் இருக்குது பாருங்கள், பெரிய லான்ச். அந்த கலைமணி கூட நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். மனோபாலா நல்ல டெக்னீஷியன், பாரதிராஜா ஸ்கூல். ஆர்கே செல்வமணி, சிம்பு, இவ்வளோ பேர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்துறோம் சார். ஒரு கமல் சார் எடுத்த பயிற்சி ஒன்றே போதும் சார். ரைட், 2 விஷயம் தான். நான் பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பாக்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போடுங்க. கதை எழுதுவது எப்படி, வசனம் எழுதுவது எப்படி, கதை சொல்வது எப்படி, கலைமணி சார் குரு. குருவில்லான் கொண்ட ஞானம் ஆப்பில்லா சகடு போல் அழியும்னா. குரு இல்லாதவன் கற்றுக்கொண்ட ஞானம் அச்சாணி இல்லாத வண்டி போல் அழிஞ்சு போய் கீழே கவுந்துருவான். மூப்பில்லா குமரி வாழ்க்கை, முனைவில்லா அரசன் வீரம். மூப்பில்லா குமரியுடைய வாழ்க்கை, முனைவில்லா அரசன் வீரம். காப்பில்லா விளைந்த பூமி, காப்புன்னா வேலி, வேலி இல்லாமல் பயிர் விளையிறது.
கரை இல்லாது இருந்த ஏரி, கரை இல்லாமல் ஏரி இருக்குமா? இருக்காது. கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலான் கொண்ட ஞானம். குரு இல்லாதவன் அடைந்த ஞானம். ஆப்பில்லா சகடு போல் அழியும் என்று உரைக்கலாமே. ஆப்பு என்றால் அச்சாணி, அச்சாணி இல்லாத வண்டி சக்கரம் போல கவுந்துரும். ஸோ என்னுடைய குருபீடம் ஸ்ட்ராங்கு. நான் கமல் சார் வந்து, கமல் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணல, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல்ங்கிறது இட்ஸ் அன் இன்ஸ்டியூட். ஆமாம். அங்கே நான் அப்படி கற்றுட்ருக்கேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டேன். ஹவு டு மேக் அ குட் ஃபில்ம், ஹவு டு மேக் அ டெக்னாலஜி ஃபில்ம். அவர்கிட்ட எப்படி கதை சொல்லணும், எப்படி கதை எழுதணும், கலைமணி சார்ட்ட. இவங்க 2 பேர் போகிறாதா? அப்புறம் ஆர்கே செல்வமணி, சவுத் இந்தியாவிலே தி பெஸ்ட் டைரக்டர்னு பேர் வாங்கினா. அதாவது பாம்பேக்காரன் வந்து மிரண்டு போனான் கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் ஆன உடனே. அது யாரப்பா அந்த டைரக்டரு? இப்போ 50 லட்சம் 60 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் அந்த காலகட்டங்களில் பெரிய ஹியூஜ் அமௌண்ட் டைரக்டருக்கு. பாம்பேக்கு யாருக்கும் கிடையாது, பாம்பேலேயே யாருக்கும் அந்த சம்பளம் கிடையாது. அவர் இதெல்லாம் எங்கே போச்சு எனக்கு? அப்போ நான் வந்து ஐ எம் அன்ஃபிட்டா? இல்லை. அப்போ நாம் ஏன் தோற்றோம், ஏன் வந்து நமக்கு அந்த வெற்றி கிடைக்கல? ஒருவேளை இந்த இவங்களோட பற்றையிலேருந்து வரதுனால அது ஒரு ப்ரெஷராக உங்களுக்கு இருந்ததா? எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, ப்ரெஷரே கிடையாது. எனக்கு நல்லது தானே, நான் வந்து தரவாக இருக்கானே, தொழிலில் தரவாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதனால தான் நான் வந்து ப்ரொடியூசர் சொன்னதுக்கெல்லாம் 60 நாளில் படம் முடிச்சு ஆகணும், இல்லைன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவர் ஒத்த காலன்னாரு. 57 நாள் படம் முடித்தேன். அந்த அனுபவம் தானே. நீங்கள் இன்றைக்கும் வன்மம் படம் பாருங்கள், டைரக்ஷனில் வந்து நான் வந்து என்ன கதை சொன்னால் அதை எடுத்திருப்பேன். பட் மேக்கிங் ப்ராசஸ்களுக்குள்ளே எல்லாம் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா டைமிங் கிடையாது, எக்யூப்மெண்ட் கிடையாது, அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கலை. பட் அது கரெக்டான படமாக இருக்கும். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து அந்த படம் எனக்கு சரியாக போகலைன்னு நான் ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நான் தளர்ந்தெல்லாம் போகலை சார். அடுத்த படத்தை நான் நோக்கி போனேன், அடுத்த படத்தை எதிர்பார்த்து தான் நான் பயணம் பண்ணேன். அப்போ 57, 56ங்கிறது 57, 58, 59, 60 நெருங்கியாச்சு. 60 வயசுலேயே மறுபடியும் சைக்கிளிங் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் நான் முடிவுக்கு வந்தேன், இது ஏஜ் நம்மளை தடுக்குதோ, நம்ம எஃபர்ட்ஸுக்கு குறைவில்லை, நம்ம க்ரியேஷனுக்கும் குறைவில்லை, பட் ஏதோ ஒன்று தமிழில் தடுக்குதே நம்மளுடைய எஃபர்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏஜ் ஃபேக்டராக இருக்கும். அதுக்கு தான் எனக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் தான் இந்த போன பேட்டியில் சொன்ன ஒரு நடிகர் வந்து என்ன கொஞ்சம் அப்படியெல்லாம். ஆமாம். அது கூட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க, நெகட்டிவாக கூட கொஞ்சம் வந்தது. அது ஆக்சுவலாக உண்மை 100% உண்மை. நமக்கு எனக்கு பொய்யே வராது என் வாயிலேருந்து, பொய்யே வர. அவர் வந்து என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணார் தான். நான் என்ன சொன்னேன், சார் உங்களுக்கு அது உரிமை சார், நீங்கள் ஒரு ஹீரோ, நீங்கள் வந்து மேலே இருக்கீங்க சார், நாங்கள்லாம் கீழே இருக்கோம். நீங்கள் வந்து யூ கேன் சே எனிதிங் டு மீ, யூ கேன் அவாய்ட் மீ, யூ கேன் போஸ்ட்போன் டு மீ, இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சார் அப்பா சொன்னார்னால நீங்கள் அன்றைக்கே கதை கேட்கணும், அன்றைக்கே என்னை வந்து குழப்பணும், என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணணும், அன்றைக்கே என்னை டிஸ்டர்ப் பண்ணணும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இல்லை. நீங்கள் என்ன சொல்லலாம், ஓ சார் ஒரு 2 months என்ன விட்டுருங்க சார், நான் பிஸி. ஓகே சார், தாராளமாக சார், நான் ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறேன் சார், 1 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறேன் சார், 1 வாரம் கழிச்சு வந்து இதுதானே. ஏன் நீ வந்து அன்னைக்கு அந்த நிமிஷமே ஆன் த ஸ்பாட்லேயே கேட்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணணும்? ஸோ அது வந்து இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இந்த டைரக்ஷனை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைப்போமா, வேறு நான் அதுக்கு டைரக்ஷனை போஸ்ட்போன் பண்ணல, தப்பான வார்த்தை அது. ஸ்கிரிப்டை போஸ்ட்போன் பண்ணேன். ஓகே, ஆக்ஷன் கதை ஓரளவுக்கு நார்மல் ஹீரோஸு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் இவர்கிட்ட வந்திருக்கேன். ஆமாம், நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் தான் ஃபீல் பண்ணுவோம், அது வேலைக்காகுதுன்னு அதுக்கு அடுத்த பெரிய லெவலில் யார் இருக்காங்கும்போது இவர்கிட்ட வந்திருக்கேன். இங்கேயும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு ஹீரோக்கள் பின்னாடி போகாமல், ஹீரோக்கள் இல்லாமல், இப்போ நல்ல ஸ்கிரிப்ட், இப்போ தாய் கிழவி ஹீரோ பேஸ் கதை கிடையாது, லப்பர் பந்து. இப்போ இதே மாதிரி தாய் கிழவி லப்பர் பந்து அன்னைக்கு வரல, ஹீரோ இல்லாமல் பட் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு கதை பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ணுவோம். இப்போ இந்த ஹீரோ பின்னாடி இனிமேல் இந்த வயசுலலாம் ஹீரோ நம்மளை ஒத்துக்க மாட்டான், வன்மமும் சரியாக போகலை, எல்லா ஹீரோமே பயோடாட்டா பார்ப்பானுங்க. அன்னைக்கு நான் எழுதாத காகிதம், நான் வன்மம் படும்போது நான் எழுதாத காகிதம், இன்னைக்கு காகிதத்தில் எழுதிட்டாங்க, வன்மம்னு ஒன்று எழுதிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம், ஹீரோ வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நோக்கி நான் படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் நிம்மதியாக உட்காந்து எழுதுறதுக்கு நமக்கு வேணும்ல சார். நமக்கு சர்வைவல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குல்ல, நமக்கு என்ன தேவை? அப்புறம் நான் ஸ்மோக் பயங்கரமாக அடிப்பேன், எனக்கே ஒரு நாளைக்கு 500 ரூபா வேணும் சிகரெட்டுக்கும் மற்ற செலவுக்கும். ஸோ ஐ ஹாவ் டு கோ எனிவேர் டு கெட் மணி அண்ட் ஐ ஹவ் டு சர்வைவ் சம்திங் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நான் தள்ளப்பட்டு அல்லாடிட்டு இருக்கும்போது தான் நடிப்புன்னு ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு.
அப்படி நான் வந்து சரி மூச்சு விடுவோம் முதல்ல, அப்புறம் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். நண்பர்களுக்கு தான் சார் அனுமான் பலம் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். என் பலம் எனக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நீ நடி, உனக்குள்ளே ஒரு நடிகை இருக்கான், நீ உள்ளே போ, உன்னுடைய கஷ்டத்தை முதல்ல அதுக்கு சால்வ் பண்ண, அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக்டிங் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, நடிப்பதன் மூலம் நமக்கு பணம் வரும், நமக்கு வந்து சர்வைவல் நான் சத்தியமாக புகழை பற்றி நான் நினச்சே பார்க்கல. ஓகே. ஏன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. நடிப்பு எனக்கு என்ன ஆகும், எனக்கு பணம் வரணும், காசு வரணும், எனக்கு பிரச்சனைக்கு சால்வ் ஆகணும். அப்போ யாரோ டைரக்டர்ஸு பாவப்பட்டு பாவம் அவங்கள்ட்ட படம் விஜய் சேதுபதி படம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாருப்பா, அவர் கொஞ்சம் கரையேற்றி விடுவோன்னு யாரோ டைரக்டர்ஸ் நினச்சி நம்மளை கரையேற்றினா உண்டுங்கிறத நினைப்புக்குள்ள தான் நம்ம போகிறோம். ஆமாம். அதில் பெரிய பேர் புகழ் அடையணும்லாம் நமக்கு ஆசை கிடையாது, சர்வைவலுக்கு தான் நம்ம போனோம். பட் அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராகவே இப்போ போயிட்டு இருக்கு. முதல் பட வாய்ப்பு அசுரன் தானா சார்? அசுரன் தான் என்னுடைய முதல் படம். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? எப்படி வெற்றிமாறன் சாரோட கான்டாக்ட்? வெற்றிமாறன் சார் கொஞ்சம் குட்டுப்பட்டாலும் மோதல் கையால் குட்டு பண்ணணும் சார், அதுதான் அதை முடிவு பண்ணேன். அது எப்போவுமே நான் அதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய பயோடேட்டா. நான் எங்கேயுமே வந்து எல்லாமே நான் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் பெரிய. ஆமாம் ஆமாம். அப்போது நம்ம நடிக்கிறது பெரிய டைரக்டர் கையால் நடிக்கணும் தான் ஆசைப்படுவோம். ஆமாம். ஸோ ஏன்னா அது நம்ம ஆசைப்படுறதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் மைண்ட் செட் ஆகும். ஆமாம் ஆமாம். வெற்றி சார் கொஞ்சம் பெக்கூலியர் ஃபேஸஸ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவார். அதே நம்ம ஒரு டைரக்டர் இல்லையா, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணிவிடுவான்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும்ங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். எனக்கு வெற்றி சார் பழக்கம் கிடையாது, விஜயன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கு. விடி விஜயன் சொன்னல ஆல்ரெடி, அவர் மூலமாக தான் நான் வெற்றி சாரை பார்த்தேன், அவர் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. வெற்றி சார் கொடுத்தாரு. அசுரன் தான் முதல் படம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. தனுஷ் சாரோட படம் பண்ணி. ஆமாம், தனுஷ் சார் படமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சுரன், அடுத்த கேப்டன் மில்லர், கரை இப்போ சமீபத்தில் கரை. தனுஷ் சார் ஏதாவது சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? அதாவது நடிப்பை தாண்டி உங்களோட முன்னாடி இல்லை அந்த அளவுக்கு நான் எனக்கு அசுரனில் அப்படியே காம்பினேஷனே கிடையாது. அசுரனில் எனக்கு எந்த பழக்கம் வரல. கேப்டன் மில்லர் வந்து ஒரு 4 நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் தான் அவர் காம்பினேஷன், பாக்கி 3 நாள் அவர் இல்லாத ஒர்க் தான். இந்த ஒரு நாள் கேப்டன் மில்லரில் ஒரே ஒரு நாள் தான் பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்பவும் அவன் சிச்சுவேஷன் வந்து அவர் குண்டடிப்பட்டு படுத்துக்கிடுத்து பெயினில் இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறது மாதிரியும், அவருடைய அண்ணனுக்கு ஃப்ரெண்டு நாங்கிறது மாதிரியும், நாங்கள் போராளிகள் மாதிரியும் ஒரு கதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஸோ அன்னைக்கும் எனக்கு பெரிய, ஆனால் அந்த கேப்பில் வந்து நான் இன்ட்ரோ ஆகிட்டேன் சார், என்ன தெரியுதான்னு கேட்கும்போது அவர், ஐயோ நான் பார்த்தேன், உங்களுக்கு தெரியல தெரியுமே, நீங்கள் அசுரனில் ஆக்ட் பண்ணீங்களா, அது மாதிரி சொன்னேன். ரொம்ப அதிகமாக வந்து கொஞ்சம் அதான் சொன்னேன், ரத்தின சுருக்கமாக பேசணும்னு ரத்தின சுருக்கமாக அவரும் பேசினார், நானும் பேசிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரையில் கொஞ்சம் நல்ல இணைஞ்சு, கரையில் கொஞ்சம் ஃபுல்லாக அவர் காம்பினேஷன் தான். அதில் நல்ல சார், நான் உங்களை பற்றி டைரக்டர் சொன்னேன் சார், உங்களை பார்த்த உடனே இவரை வர நல்ல நடிப்பார்னு சொன்னேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படி பேசிவிட்டேன். மற்றபடி அவுட் ஆஃப் சினிமா பேசினது. இப்போ வெற்றிமாறன் சாரை தாண்டி வேறு எந்த டேரக்டரோடலாம் நீங்கள் க்ளோஸ்? நடிகை நான் அடையாளம் காட்டினவர் வெற்றிமாறன் சார் தான். ஆமாம். அவருக்கு வாழ்க்கையில் நான் ஒரு ஃபோட்டோ மாட்டி என்ன மூச்சோட வச்சதே நீங்கள் தான் யான்னு நான் சாமி கும்பிட்டாகணும். அப்புறம் வந்து அடையாளம் காமிச்சார் எனக்கு. ஒரு படத்தில் ஒரு 2 படத்துலேயே ஒரு வில்லன் கேரக்டரை தூக்கி நம்பி கொடுத்தாரு மாதேஸ்வரன், அருண் மாதேஸ்வரன் சார். வெற்றிமாறன் சார் அடையாளம் காட்டினார்னா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தார் அருண் மாதேஸ்வரன். ஒரு வில்லனை என்னை ப்ரொமோட் பண்ணார். சாணிக்காயுதம். அதுவும் பாருங்கள், தியேட்டருக்கு வரல. நம்மளுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், தியேட்டருக்கு வரல. தியேட்டருக்கு வந்தால் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் ஆகிருப்பேன். இப்போ அந்த ஓடிடியில் பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் சாணிக்காத வில்லன். ஸோ அவர் ரொம்ப இருக்கும். மற்றபடி இப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே யூத்து தான் மேக்ஸிமம். பாக்கி உள்ளவங்களாம் அப்பப்போ அதை மணிரத்னம் சாரை விட்டுருங்க, அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்க வேறு லெவலு. மற்றபடி பார்த்திங்கன்னா நெல்சன் சார், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசுவாமி, அப்புறம் வந்து அருண் மாதேஸ்வரன், இப்போ கென்னு, இப்போ ட்ரெண்டில் வந்து இப்போ பிளாஸ்ட் சுபாஷ் வரைக்கும் அவர் வரைக்கும் நான் நடிச்சிட்டேன். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இப்போ எனக்கு என்னுடைய சந்தோஷமே அதுதான் சார். நம்ம வந்து யூத்தாக இல்லை, நமக்கு சினிமா வந்து பல எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் யூத்து கூட நாம் இருக்கிறோம்ல, அவங்க படம் நம்ம ஆக்ட் பண்ணுறோம்ல, அது இன்னொன்று சார், அவங்களும் என்னை வந்து ஐயோ இவருக்கு வயசாகி போச்சுன்னு ஒதுக்கிலாம் வைக்கல. எல்லோரும் என்ற சகஜமாக நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. நான் ஒரு டைரக்டர், இவர் கரை டைரக்டர் விக்னேஷ். ஆமாம், விக்னேஷ் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் அவர் நல்ல ஃபஸ்ட்டு மீட்டிங் அவர் என்ன வர சொல்லி பார்த்தா கூப்பிட்டாரு. கோடைரக்டர் மூலமாக நான் அவர் பார்த்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியும், ஐயோ இவர் பயங்கர பிஸியான டைரக்டர், போர்த்தொழில் ஒரு படம் போகிறாது அவருக்கு, இவர் அடுத்து தனுஷை வச்சு பண்ணுறாரு, நம்ம பாட்டு உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கிறோமே. கதைன்னா இதே மாதிரி தான். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன் அது மாதிரி நாங்கள் பேசுகிறேன்.
ஒரு ஸ்டேஜ் நான் கேட்டேன், சார் நீங்கள் எவ்வளோ பிஸியான, நான் என்னென்னமோ என்ன மறந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் கேதர் பண்ணிகிட்ருக்கேன் சார், நீங்கள் பாட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்குள்ள யூத் டைரக்டர்ஸ் அவ்வளோ மென்மையாகவும் தன்மையாகவும் இருக்காங்க. அதில் ஐ எம் ஸோ ஹாப்பி பீயிங் வித் தம். அருண்மாத்தேஷன் படம் சாணி காகிதம்ல வில்லனா பண்ணீங்க இல்லையா? ஆமாம். அவர் வில்லன்னு சொன்னதுமே ஏதாவது உங்களுக்கு ஹெஸ்டேட் இருந்ததா? லைக் நம்ம வந்து ஒரு சர்வேவுக்காக நடிகனாக மாறணும், இப்போ பார்த்தா முக்கியமான ரோல்லாம் நமக்கு வருது, வில்லன் ரோலே நமக்கு வந்து வருது, ஃபுல்லாக பண்ண முடியுமா நம்மளாலன்னு ஏதாவது ஒரு ஹெஸ்டேட்? இல்லை நான் பண்ண ஏன்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டிட்டார் இவர் வெற்றிமாறன் சார். எனக்குள்ளே நடிக்கலாம்டா. அவர்கிட்டே நான் வந்து விருது வாங்கிட்டேன் மொதல் படத்துலேயே. அவரே எனக்கு அவார்டு கொடுத்தாரு. ஒரு ஷார்ட்டில் நடித்து முடித்தவொடனே பவன் நடித்தார்ல, இப்போ பவன் என்னுடைய ரியாக்ஷன் பார்த்து வெற்றி சார்கிட்ட கேட்டார், சார் டேரக்டர் சார் ஜேகே அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அந்த ரியாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபரிங் பார்த்தீங்களா? அதெல்லாம் கவனித்தேன், நாம தான் அவருக்கு தீனி கொடுக்கலையோ நான் நடிச்சிட்ருக்கேன். ஸோ போய் கையை பிடிச்சிட்டேன், எனக்கு இது விருது கிடைச்ச மாதிரி சார், உங்கள் கையால் எனக்கு விருது கிடைச்ச எனக்கு பெரிய சந்தோஷம், இந்த விட எனக்கு என்ன சார் வேணும். ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் எனக்கு வந்துச்சு, நடிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் அருண்மாதேசன் சார், ஏன்னா நான் வில்லன், ஏன்னா வந்து ராத்திரி நைட்டை இவங்களாம் மேக்ஸிமம் நைட் எஃபெக்ட் தான் சீன்ஸ் எல்லாமே. ஏன்னா எல்லாம் மர்டர் பண்ண திருட்டுத்தனமாக வந்து தேடி திருட்டுத்தனமாக ஓடி வந்து கொல்றது தானே. அப்போ நான் வந்து படகு ஒரு போட்டிங்கில் வந்து எஸ்கேப் ஆகி நடுக்கடலில் இருக்கும்போது வந்துடுவாங்க, சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் கடலில் குதிக்கணும், ராமேஸ்வரம் கடல். நான் சேஃபாக இருப்பேன், ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, நீ கடலில் குதிக்க முடியுமான்னு கேட்டார். சார் நான் குதிக்கிறேன் சார்னு, ஏன்னா எனக்கு ஊர் நேட்டிவ் நாகர்கோவில், அங்கே இல்லாத தண்ணி ஆறு குளம், எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும். ஆனால் இந்த ஏஜுக்கு மூச்சு நிற்கணும், தம் அடித்த தம்மெல்லாம் வேலை செய்யும், நிறுத்துரும் தண்ணிக்குள்ளே. அதுவும் நடுக்கடலில் எப்படி இருக்கும், நான் அதை பற்றி பயப்படவே இல்லை. சரி நமக்கு ஸ்விம்மிங் தெரியும், சேஃப்கார்டுக்கு மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஏதாவது அவங்க நிச்சயமாக நம்மளை தூக்கி அப்படி தனியாக விட்டுற மாட்டேன் சார், குதிக்க அதெல்லாம் இன்னும் கவலைப்படாங்க சார், நான் பண்ணுறேன், ஜம்ப் பண்ணுறேன், கடலாக இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும், எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவருக்கு தைரியம் கொடுத்தேன். பட் அவர் அந்த கான்செப்டை மாற்றிட்டார், என்னை கடலில் குதிக்க சொல்ல. தியேட்டரில் வச்சு கிளைமேக்ஸ் தான், கிளைமேக்ஸை தியேட்டரில் வச்சு, தியேட்டரில் வந்து தான் எனக்கு கீர்த்தி சுரேஷ் என்ன மர்டர் பண்ணோம், அது மாதிரி பண்ணார். ஸோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு எனக்கு குறை, எந்த இது குறையில்லை சார். ஜெயிலர் டப்பிங்கில் என்னை பார்த்துக்கிட்டு தான் அவர் நடிக்க வந்திருக்காரு லால்சலாம். அது ஜெயிலரில் என்னை பார்த்துருக்காரு, நீங்கள் ஜெயிலரில் ஆக்ட் பண்ணீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார் நான் கிட்டே போகிறேன், வாங்கன்னு கூப்பிட்டு தான் கேட்டார். நான் பார்த்தேன், டப்பிங்கில் பார்த்தேன். எத்தனை நாள் பண்ணீங்க? இல்லை ஒரு 3-4 நாள் பண்ணேன் சார், எனக்கு உங்கள் கூட காம்பினேஷன் கிடைக்கல, ரொம்ப வருத்தம். அதை பண்ணுறீங்களே அப்படின்னாரு. நானாக தான் வெளியே வந்தேன். சிக்கமன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் விக்ரம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து ஜெயகிருஷ்ணா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என் கம்பெனியை கண்டினியூ பண்ணுங்கள், ரஜினி சார் மட்டும் நடிக்கிறது, அவரும் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிறது, இப்படி பல மூடில் இருக்கும்போது அறிமுகமாகி நான் அவர் டைரக்டர் சார் விஜய் சார் வச்சு படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, நான் அவரை நிற்க வச்சு பேசுகிறேன்னு துடிச்சார் சார். ஒரு டைரக்டரை நம்ம நிற்க வச்சு, நான் வந்து நானே போய் அவர் கூப்பிட்டாரு.